அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் பார்ப்போமா? வேகத்துல பதில் கிடைக்கக்கூடிய, அதாவது தஹஜ்ஜுத்ல ஓதினா காலையிலேயே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வஜிஃபா தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். தஹஜ்ஜுத்ல ஓதினா விடிந்ததும் காலையில நாம என்ன கேட்டோமோ அந்த நற்செய்தி அல்லாஹ் உடனடியாக கொடுத்துடுவான். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் ஓதி பாருங்க. அல்லாஹ்விடத்துல இருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமல் தான். நம்பிக்கையோடு ஓதுங்க. மிகப்பெரிய ஹாஜத்துக்காக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இது நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தஹஜ்ஜுத்ல ஓதி பாருங்க. அன்னைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். இரவு வரைக்கும் உங்களுக்கு நேரம் ஆகவே ஆகாது. காலை பொழுதிலேயே நீங்கள் நல்ல விஷயத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த வஜிஃபா என்னன்னு பார்ப்போமா? சூரா இக்லாஸ் 100 முறை ஓதிக்கோங்க. சூரா இக்லாஸ் ஓதுறது நமக்கு மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கும் பொக்கிஷம். இன்னும் துஆக்கள் கபூலாவதற்கும் சிறந்த சூரா இது. இந்த சூறாவை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்ததாக சூரா ஃபீல் 11 முறை ஓதிக்கோங்க. சூரா ஃபீல் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி கொடுக்கக்கூடிய ஒரு சூரா. ஏன்னா இந்த சூறாவுடைய தமிழ் தர்ஜுமாவை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அஃபாஃபில் அப்படிங்கிற பறவையை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். அதை போலத்தான் நமது வாழ்விலும் அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு நாம் தேடிக்கிட்டு இருக்கிற பெரிய விஷயத்திற்கான உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ். எனவே இதை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட ஓதுங்க. ஏன்னா இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு, பலனும் இருக்கு. இன்னும் உஸ்தாதுகள் கற்றுத்தந்த அற்புதமான சூறா. இதை நீங்க ஓதுங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு இதை நீங்க தவற விடக்கூடாது அப்படின்னு ஓத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த சூறாவா இருக்கு. அல்லாஹ்விடம் உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க தமிழ்ல தர்ஜுமா படிச்சுட்டு 11 முறை ஓதிக்கோங்க. அடுத்ததாக யா சமியு யா அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயரையும் நீங்க 100 முறை திக்ர் செய்யணும். இப்படித்தான் நீங்க தஹஜ்ஜுத்ல ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓதி முடிந்ததும் நீங்க கேட்ட விஷயத்திற்கான பதிலை அல்லாஹ் கொடுத்துடுவான். எனவே நீங்க இந்த 3ஐயுமே நீங்க தவறாமல் செய்யுங்க. யா சமியு யா அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. அதற்கான பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் யா சமியு யா அல்லாஹ் அப்படின்னு 100 முறை ஓதிட்டு அவங்களுடைய விருப்பங்களை கேட்பாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பதில் தராம இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த 2 சூறாவையும் ஒரு திக்கிரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் எண்ணிக்கோங்க. அதுவும் தஹஜ்ஜுத்ல ஓதி பாருங்க. உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுவும் இந்த ரமலான் மாதத்துல தஹஜ்ஜுத்ல இதை ஓதுங்க. ரொம்ப சீக்கிரத்துல அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். இது பதில் தரக்கூடிய வஜிஃபா அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த வஜிஃபா ஓதி பயன் பெறுங்க. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.